ஹாய் டியர், டுடே நம்ம ஜிகேக்கு ஒரு ஒன் ஷாட் பார்க்க போகிறோம். ஸோ டைட்டில் தமிழில் போட்டார அண்ட் ஸ்டோரிக்குள்ளே போகலாம். ஆ இந்த ஒன் ஷாட் வந்து கேட்டது யாழினி குட்டி. ஸோ அவங்களுக்கு 16th அக்டோபர் பர்த்டேன்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் நான் அந்த 16th அக்டோபர் தான் அவங்க கமெண்ட்டே பார்த்தேன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் எனக்கு கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. அதாவது நாளைக்கு கண்டிப்பாக போட்டுருவேன். ஸோ உங்களுக்கு உங்களோட பர்த்டே எனக்கு தான் கொஞ்சம் நான் ரெக்கார்ட் பண்ணுறேன் டியர். ஹாப்பி பர்த்டே அண்ட் ரிலேட்டட் ஹாப்பி பர்த்டே அண்ட் சாரி ஃபார் த லேட் விஷ். ஓகே, ஸோ எப்பவுமே ஹாப்பியாக இருங்க அண்ட் ஸ்டோரிக்குள்ளே போகலாம். ஸ்டோரியில் ஒரு குட்டி இன்ட்ரோ பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஜெகே 2 பேருமே மேரிட் கப்புள். ஸோ கல்யாணம் ஆகிட்டு இப்போ தான் 2 month ஆகிருக்கும். நீங்கள் வந்துட்டு ரொம்ப ஸ்வீட்டாக, ரொம்ப எப்படி சொல்கிறது, ரொம்ப எப்போவுமே வந்துட்டு லவபிளாக, கேரிங்காக அப்படி பார்த்துக்கிற மாதிரி ஒரு ஹஸ்பண்ட் அவர். ஸோ நீங்களும் அந்த மாதிரி தான் ரொம்பவே வந்துட்டு சுட்டித்தனமாக, ரொம்பவே எப்படி சொல்கிறது, ரொம்ப நாட்டியான பொண்ணு. அவர் வந்து ரொம்ப கேரிங்காக பார்த்துப்பாரு, நீங்கள் கொஞ்சம் நாட்டி. ஓகேவா? ஸோ இதான் ஸ்டோரியோட இன்ட்ரோ. இப்போது ஸ்டோரி பார்க்கலாம். இப்போது ஸ்டார்டிங்கில் நீங்கள் தான் ஹாலில் உட்காந்துருக்கீங்க. அப்போ ஜேகே கரெக்டாக ஒர்க்கெல்லாம் முடிச்சு வீட்டுக்கு வராரு. ஸோ வந்ததுமே நீங்கள் எஞ்சி ஓடி போய்ட்டு ஹக் பண்ணிக்கிறீங்க. ஸோ வெல்கம் ஹக். ஓகேவா? ஸோ நீங்கள் ஹக் பண்ணிக்கிறீங்க. அப்புறம் வந்துட்டு ஹக் பேக் பண்ணிவிட்டு எப்படி போச்சு இன்னைக்கு டே அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்குறாரு. ஸோ நீங்கள் ஹலோ, நான் வீட்டில் சும்மா இருக்கேன், உங்களுக்கு எப்படி டே போச்சு, நல்லா இருந்துச்சா அப்படின்னு சொல்லி கேட்குவோம். காலையில் நீ க்யூட்டாக காலையில் மார்னிங்கே வந்துட்டு எனக்கு ஒரு விஷ் பண்ணியா, அண்ட் அதனால் இன்றைக்கி டே ஃபுல்லாக சூப்பராக போச்சு அப்படிங்கிறாரு. நீங்கள் யோசிச்சு பார்க்குறீங்க, நான் என்ன க்யூட்டாக சூப்பராக விஷ் பண்ணேன் இல்லையே அப்படின்னு சொல்லி யோசிக்கிறப்போ அவர் நீ எனக்கு காலையில் எழுப்புனல்ல அப்படிங்கிறாரு. அப்போ தான் பார்த்தா நீங்கள் காலையில் அவர் தூங்கிட்டுருப்பார். ஸோ எழுப்பலான்னு போயிருப்பீங்க. பட் என்ன நினச்சிங்களோ தெரில, அவர் க்யூட்டாக அழகாக தூங்கிட்டு இருக்கிறனால நீங்கள் அவரோட கணத்தில் கிஸ் பண்ணியிருப்பீங்க. ஸோ 2 கணத்தில் மாற்றி மாற்றி 4-5 தடவை பண்ணியிருப்பீங்க. இதுக்கு முன்னாடி அவர் இவ்வளோ நாள் வந்துட்டு உங்களை எப்போவுமே கிஸ் பண்ண சொல்லி சொன்னால் பண்ணவே மாட்டீங்க. நீங்கள் வந்துட்டு அவருக்கு எத்தனை தடவை கேட்டாலும் நான் பண்ண மாட்டேன் எனக்கு ஷையாக இருக்குன்ட்டு ஓடிடுவீங்க. பட் இன்றைக்கி காலையில் அவர் தூங்குறப்போ இந்த வேலை பார்த்துருக்கீங்க. என்னென்னா அவர் ரொம்ப க்யூட்டாக இருக்கனால நீங்களே வந்துட்டு அவர் தூங்கித்தானே இருக்கார், ஸோ பண்ணால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கணத்தில் மாற்றி மாற்றி கிஸ் பண்ணியிருப்பீங்களா. அவர் தூங்குறாரு நினச்சி பண்ணினது இப்போது அவர் முழிச்சுட்டு தான் இருந்திருக்காரு போல். ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு கிஸ் பண்ணுறப்ப அவருக்கு தூக்கம் தெளிஞ்சிருக்கும். அப்போ வந்துட்டு அதை சொல்கிறாரு. உங்களுக்கு செம்மையாக ப்ளஷ் ஆகுது, ஷாக் ஆகுது, ஷிவர் வேறு ஆகுது. போச்சு கண்டுபிடிச்சிட்டானா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறது தெரியாமல் அப்படியே முழிச்சிருக்கிறீங்க. ஸோ ஜேகே சிரிச்சிட்டேன். சரி ஓகே, நான் டெய்லி இனிமேல் அப்படி தான் தூங்குவேன், நீ இதே மாதிரி என்னை எழுப்பி விடு அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கண்ணா அப்போ நீ என்னை ஏமாத்திட்டியா, போய் சொன்னியா, நீ தூங்கிட்டே நல்லா நான் நினச்சேன், அப்போ நீ முழிச்சிட்டே இருந்திருக்க, என்னை ஏமாத்திருக்கா அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ ஜேகே வந்துட்டு நான் உங்ககிட்ட போய் சொன்னேன்னா, நான் தான் தூங்கிட்டு இருந்தேனே, வாயே திறக்கலை அப்படிங்கிறாரு. ஆனால் நீ முழிச்சிருக்கல, அப்போ நான் முழிச்சிட்டேன்னு சொல்ல வேண்டியதானே ஸோ அப்படின்னு சொல்லிட்டு பவுட்டியில் இப்போ வச்சுட்டு கோச்சிட்டு கை கட்டி அந்த பக்கம் திரும்பிக்கிறீங்க. ஸோ ஜேகேக்கு செம்ம சிரிப்பாக வருது. என்ன ரொம்ப க்யூட்டாக பண்ணிட்டு இருக்கிறீங்களா. ஸோ அவர் வந்துட்டு அப்படி சிரிச்சுட்டு உங்களை பேக்கப் பண்ணிக்கிறாரு. சொன்னீங்க நீ விடு, சும்மா இந்த மாதிரியெல்லாம் பண்ணாத, எனக்கு கோவம் வருது. அப்போ நீ காலையில் ஐயோ நான் என்ன பண்ணுவேன், நீ என்னை என்ன நினச்சிருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஷை வேறு ஒரு பக்கம் ஆகுது, கோவம் வேறு ஒரு பக்கம் வருது. ஸோ எதை வந்துட்டு எக்ஸ்போஸ் பண்ணுறதுனே தெரியல, அப்படி தான் புலம்பிட்டு நிற்கிறீங்க. ஸோ ஜேகே நான் தான் சொல்கிறேன்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் தான் டெய்லி தூங்கிட்டே இருக்கேன், நீ எழுப்ப வரைக்கும் நான் இனிமேல் தூங்கிட்டு தான் இருப்பேன், அதுவும் இப்படி தான் தூங்கிட்டு இருப்பேன் அப்படிங்கிறாரு. இப்படியெல்லாம் நான் எழுப்ப முடியாது அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. அதெல்லாம் எனக்கு தெரியாது, நான் இப்படியே தான் தூங்குவேன், நீ இன்றைக்கி எப்படி எழுப்பினியோ அதே மாதிரி தான் எழுப்பணும் அப்படின்னு சொல்லிவிட்டு சரி ஓகே போயிட்டு நான் ஃப்ரெஷ்ஷாக போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்கிறாரு. நீங்களும் போ முதல்ல அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி விட்டுட்டு கிச்சனுக்கு போய் நின்றுட்டு அந்த செவரு இருக்கும் பார்த்தீங்களா, கிச்சன் செவரு. ஸோ அதை போய்ட்டு தலையை முட்டுன்னு முடிக்கிறீங்க. ஐயோ மொயனி என்னடி பண்ணி வச்சுருக்க, போச்சு மானம் போச்சு, என்ன நினச்சிருப்பான். அப்போ காலையில் சாயந்தரம் வரைக்கும் காலையிலேருந்து அதே தான் நினச்சிருந்துருப்பான். இப்படி ஆயிடுச்சே அப்படின்ட்டு உங்களுக்கு ஒரு மாதிரி எம்பாரசிங்காக வேறு இருக்குது. சரி ஓகே அப்படின்ட்டு நீங்களும் போயிட்டு குக் பண்ணிட்டு இருக்கிறீங்க. ஏன்னா நைட் சாப்பிடணும்ல. ஸோ அந்த மாதிரி தான் 2 பேரும் வந்துட்டு சாப்பிட்றதுக்காக நீங்கள் குக் பண்ணிட்டு இருக்கிறீங்க. அப்படி குக் பண்ணிட்டு இருக்கிறப்போ ஃப்ரிட்ஜில் வந்துட்டு ஏதோ எடுக்கணும் போகிறீங்க. ஓகேவா? ஸோ ஃப்ரிட்ஜுக்குள்ளே எடுக்க போகிறப்போ உங்களுக்கு அதே தான் வருது, காலையில் நீங்கள் பண்ணவே இல்லை. ஸோ நீங்கள் அப்படி பண்ணிட்டு இருக்கிறப்போ கூட ஜேகே கிட்ட ஒரு சின்ன அசைவு கூட தெரிஞ்சிருக்காது. ஆனால் திருட்டு பைப்பில் முடிச்சிருந்துருக்கு. ஸோ அதை வேறு உங்களுக்கு ஞாபகம் வரவும் ஃப்ரிட்ஜ்லேயும் போய் டப்புன்னு முட்டிக்கிறீங்க. அப்படி நீங்கள் முட்டிட்டு இருக்கிறத வந்துட்டு ஜேகே தூரத்துலேருந்து பார்த்துட்டு அவருக்கு இன்னும் அதிகமாக சிரிப்பு தான் வருது. அப்படி தூரமாக இருந்தவங்க அப்படி பார்த்துட்டு அழகாக ரசிச்சுக்கிட்டே இருக்காரா. ஸோ நீங்கள் இப்போ தான் அதை நோட்டீஸ் பண்ணுறீங்க, யாரோ பார்க்குற மாதிரி சென்ஸ் ஆகும்ல. அப்படி தான் பார்த்தா ஜேகே ஐயோ இதையும் பார்த்துட்டானா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்கம் டக்குன்னு ஃப்ரிட்ஜை க்ளோஸ் பண்ணிட்டு ஓடிடுறீங்க. ஓடி போய்ட்டு சீக்கிரமாக குக் பண்ணி எடுத்துகிட்டு வந்து ஜேகேக்கு கொடுக்குறீங்க. ஸோ அவரும் சாப்பிட்றாரு, நீங்களும் சாப்பிட்றீங்க. ஸோ இந்த மாதிரி தான் உங்களுக்கு எவ்ரிடே வந்துட்டு ரொம்ப ஹாப்பியாக ஒரு குட்டி சண்டை அது கூட கிடையாது.
ஸோ ஒரு சின்ன சண்டை கூட இருக்காது. அவ்வளோ ஹாப்பியாக ஜஸ்ட் ரொமான்டிக் அண்ட் ரொம்ப ஹாப்பி மட்டும்தான். ஓகேவா? அந்த மாதிரி தான் இந்த 2 மந்த்து போயிருக்கும். இப்போது 2 பேரும் சாப்பிட்டு முடிச்சிட்டிங்க. சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் ஜேகே வந்துட்டு மேலே ரூமுக்கு போகிறாரு. சரி நான் போகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் சரி ஓகே நீங்கள் போங்க, நான் வந்துட்டு பாத்திரம்லாம் இருக்குல்ல, ஸோ பாத்திரம்லாம் வாஷ் பண்ணி வச்சுட்டு வந்துடுறேன், அப்போ தான் காலையில் கொஞ்சம் சீக்கிரம் வேலை ஆகும் அப்படின்னு சொல்லவும், வேணா நான் ஹெல்ப் பண்ணுறேன் அப்படிங்கிறாரு. பட் நீங்கள் வேணாம் நீங்கள் ஆல்ரெடி ஆஃபீஸில் வேலை பார்த்துட்டு வந்திருப்பீங்க, நான் சும்மா தான் இருக்கேன், நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போய்ட்டு பாத்திரம்லாம் வாஷ் பண்ணிகிட்டு இருப்பீங்க. ஸோ ஜேகே மேலே போயிருப்பாரு. அப்போ கரெக்டாக நீங்கள் ஃபோனை மேலே வச்சுட்டு வந்தாங்காட்டிக்கு ஃபோன் மேலே அடிச்சுட்டே இருக்கும். 2 டைம் ரிங் ஆகுது. ஸோ அவரும் வந்துட்டு உங்களோட ஃபோன் அப்படிங்கிறனால எடுக்கலை. பட் 3 டைமும் விடாமல் ரிங் ஆகிட்டே இருக்கவும் எடுத்து பார்க்குறாரு. பார்த்தா அம்மான்னு போட்டிருக்கீங்க. ஸோ உங்களோட அம்மா தான். அவங்க வந்துட்டு கால் பண்ணியிருக்காங்க. ஸோ ஜேகே வந்துட்டு அடிச்சிட்டோ என்னோட அம்மா தான், ஃபஸ்ட்டு எடுத்துருக்கலாமோ, என்ன எமர்ஜென்சின்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அட்டன் பண்ணி அதான் சொல்லுங்க அவள் கீழே கிச்சனில் இருக்கா அப்படின்னு சொல்கிறாரு. உடனே அவங்க ஓ சரிப்பா அப்படின்னு சொல்கிறாங்களா. என்னத்தை இவ்வளோ டைம் கூப்பிட்ருக்கீங்க, ஏதாவது அர்ஜென்ட்டா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. இல்லை அர்ஜென்ட்டெல்லாம் எதுவும் கிடையாது, ஆனால் ஒரு விஷயம் சொல்லணும், இன்றைக்கி நல்லா மழை பெய்கிற மாதிரி இருக்குது அப்படிங்கிறாங்க. ஆமாத்த லைட்டாக காலையிலேருந்து கொஞ்சம் க்ளவுடியாக தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாரா. அதான்ப்பா, அவளுக்கு மழையில் நனைஞ்சா கொஞ்சம் கூட சேராது, ரொம்ப வீசிங் மாதிரி வந்துடும், அப்புறம் நிறையா இஷ்யூவெல்லாம் வந்துடும், அது அவளுக்கே தெரியும். ஆனாலும் அந்த பைத்தியக்காரி வந்துட்டு மழைனா ரொம்ப பிடிக்குன்னு சொல்லிட்டு நினைய போயிடுவா அப்படின்னு சொல்கிறாங்க. சொல்லிச்சேக்கே நான் இருக்கால, நான் பார்த்துக்கிறத, அவள் மழையால் நினைய மாட்டா, கீழே தான் இருக்கா, ஸோ இப்போ மேலே வந்துடுவா அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ உங்களோட அம்மா திரும்ப சொல்கிறாங்க, ஜேகே அவள் மழையில் நினைக்கக்கூடாது, நினைஞ்சால் ரொம்ப உடம்பு சரியில்லாமல் போயிடும், உன்னை நம்பி தான் நான் பார்த்துக்கிறது, உன்னை நம்பி தான் நான் விடுறேன், பத்திரமா பார்த்துக்க சரியா அப்படின்னு சொல்கிறாங்க. ஜேகே இதை பெரிய விஷயமா எடுத்துக்கல. மழையில் நினைஞ்சா அவ்வளோ பிரச்சனை வருமா என்ன அப்படின்னு சொல்லி எதுக்கு நினைய போகிறா அப்படின்னு சொல்லிட்டு அவரும் அப்படியே விட்டுறாரு. ஸோ ஃபோன் வச்சதுக்கப்புறமா அவர் ஃபோன் அப்படியே சும்மா பார்த்துட்டு இந்த ரீல்ஸ் இது மாதிரிலாம் பார்த்துருப்பாங்களே. ஸோ யூடியூப், இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப்னு சொல்லிட்டு மாற்றி போய்கிட்டே இருக்காரு. இப்படி தான் டைம் ஆகிட்டே இருக்குது. நீங்கள் கிச்சனில் வந்துட்டு இன்னுமே எல்லாம் க்ளீன் பண்ணிட்டு இருக்கிறீங்க. என்ன இவ்வளோ காணும்னு சொல்லிட்டு வந்து எட்டி பார்ப்பாரு. நீங்கள் கிச்சனில் தான் நிற்பீங்க. சரி ஒர்க்கு முடிஞ்சால் வந்துடும் அப்படின்ட்டு மைண்ட் ஒர்க்கு முடிஞ்சா அப்படின்னு கேட்குறாரு. நீங்களும் இன்னும் ஒரு கொஞ்சம் நேரம் ஆகும், நான் முடிச்சுட்டு வந்துடுறேன், நீங்கள் தூங்குங்க அப்படின்னு சொல்கிறீங்க. சரி ஓகே சீக்கிரம் வா அப்படின்னு சொல்லிட்டு அவர் மேலே போயிடுறாரு. இப்போது அப்படி தான் டைம் ரொம்ப ஸ்கிப் ஆகுது. நீங்கள் ஒரு வழியாக கிச்சனில் ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு ஒரு மாதிரி ரொம்ப வேர்க்கும்ல. ஸோ அப்போ கொஞ்சம் வெளியே போய் நின்னா கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கும். அதனால் வந்துட்டு நீங்கள் டோர் ஓப்பன் பண்ணிட்டு வெளில போகிறீங்க. வெளில போய் பார்த்தா நல்லா ஒரு மாதிரி சில்லுன்னு காற்றடிக்குது, மழை வர மாதிரி இருக்குது. ஐயோ துணி வேறு மேலே காய போட்டிருந்தேன், மறந்தே போயிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கதவை சாத்திட்டு நீங்கள் வீட்டுக்குள்ளே இருந்து தான் மேலே மெத்த இருக்குல்ல, ஸோ மொட்டை மாடிக்கு போகிறதுக்கு ஸ்டெப் இருக்கும். ஸோ டோரை க்ளோஸ் பண்ணிவிட்டு நீங்கள் மொட்டை மாடிக்கு வந்துட்டு மேலே ஏறி போகிறீங்க. ஸோ மொட்டை மாடிக்கு மேலே போய்ட்டு துணியெல்லாம் எடுத்துகிட்டு இருக்கிறீங்க. அப்போ வேறு காற்று செம்மையாக அடிக்குது, துணியெல்லாம் வேறு பறக்குதா. ஸோ நீங்கள் அந்த கிளிப்பெல்லாம் எடுத்து துணி எடுக்கிறதுக்குள்ளே போதும் ஆயிடுது. அது ஜேகேவோட ஷர்ட்டெல்லாம் போய்ட்டு அந்த கம்பியில் மாட்டிக்கிட்டே இருக்குது. நீங்கள் கஷ்டப்பட்டதெல்லாம் எடுத்துகிட்டு இருப்பீங்க. ஸோ எடுத்துகிட்டு இந்த பக்கம் டக்குன்னு வந்துடுறீங்க. ஓகேவா. ஸோ வரும்போது மழை நல்லா சடன்னு பெய்ய ஆரம்பிச்சிட்டு அந்த சத்தம், அந்த மண்ணோட ஸ்மெல்லு, அந்த மழை வர இது, அந்த எல்லாமே பார்த்து அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்களுக்கு வந்துட்டு கீழே போகிறக்கே மனசில்லை. சரி ஓகே நினைஞ்சால் தானே பிரச்சனை, நம்ம ஓரமாக நின்று பார்த்துட்டாவது போகலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு நீங்கள் அந்த மழை பெய்யறதை பார்த்துட்டே இருக்கீங்க. உங்களுக்கு என்னவோ தெரியல, இதுக்கு மேலெல்லாம் கண்ட்ரோல் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த துணியெல்லாம் அந்த பக்கம் கீழே ஒரு ஓரமாக அந்த பக்கம் கீழே ஸ்டெப் இருக்குல்ல, ஸோ அந்த இடத்துல வச்சுட்டு நீங்கள் போய்ட்டு நல்லா மழையில் டான்ஸ் ஆடிட்டு ஜங்குன்னு குதிச்சுட்டு நல்லா என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிடுறீங்க. ஸோ இப்படி தான் நல்லா கிட்டத்தட்ட ஒரு 1/2 மணி நேரம் இருக்கும். மழையில் அப்படியே வந்துட்டு நினைறது, அப்புறம் பாட்டு பாடுறது, டான்ஸ் ஆடுறதுன்னு சொல்லிட்டு நீங்கள் ரொம்பவே அப்படியே சூப்பராக என்ஜாய் பண்ணிட்டு இருக்கிறீங்க. உங்களுக்கு இந்த மழை, இந்த நைட் டைம் மேலே ஒரு மாதிரி காற்று எல்லாமே ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்படியே ஜேகே பக்கத்துல இருந்தால் நல்லா இருந்திருக்கும்ல, 2 பேரும் சேர்ந்து டான்ஸ் ஆடிருக்கலாம். ஆனால் கீழே போய் கூட்டிகிட்டு வர்றதுக்குள்ளே மழை இன்ட்ரெஸ்ட் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நல்லா நினைஞ்சிட்டு ஜாலியாக டான்ஸ் ஆடிட்டு பாட்டு பாடிட்டு இருக்கிறீங்க. அப்போது ஜேகே என்னது இன்னும் காணோம் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் போனதாக பார்த்துட்டுருக்காரு. அப்போது பயங்கரமாக ஒரு இடி சத்தம். அவரே ஒரு மாதிரி பயந்து போன கீழே தூக்கி போட்டிருப்பாரு. ஏன்னா அவ்வளோ பெரிய இடி. அந்த சத்தம் கேட்டதுமே ஜேகேக்கு பக்குன்னு ஆயிடுது. இவன் என்ன இன்னும் காணோம் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு மழை வரது தெரியும். ஸோ நீங்கள் கிச்சனில் தானே இருந்தீங்க, அதனால் கிச்சனில் வேறு தனியாக இருக்கா பயந்துருப்பாளோ அப்படின்னு சொல்லிட்டு எஞ்சி கீழே வராரு. வந்து பார்த்தா கீழே வர கரண்ட்டு வேறு போயிடுது. அப்படியே ஒயின் சொல்லிட்டு கத்திட்டு வந்துட்டுருக்காரு. மொபைல் வேறு கீழே போட்டு வந்திருப்பாரா. ஸோ அதை வேறு கவனிக்காமல் இவர் சும்மா தான் ஓடி வந்திருப்பார். இப்போ கரண்ட்டு போயிடுச்சா. ஸோ அப்படியே வந்துட்டு ஸ்டெப்பில் பார்த்து தான் நடந்து வரணும். அப்படியே அவருக்கும் தடுக்கி விடுது. பட் இருந்தாலும் பேலன்ஸ் பண்ணிக்கிட்டு நடந்து வராரு.
வந்து ஒரு வழியாக கிச்சனுக்குள்ளே வந்துடுறாரு. ஸோ வந்துட்டு ஒயன் சொல்லி கூப்பிட்டா, நீங்கள் எங்கே அங்கே இருக்கீங்க, இருந்தால் தானே அவன்னு சொல்கிறதுக்கு சத்தமே இல்லை. எங்கே போயிட்டாவா அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பக்கம் வந்துட்டு தேடி பார்த்துருக்காரு. பயந்துட்டியா, எங்கே இருக்கா, கீழே கீழே உட்காந்துருக்கான்னு கேட்குறாரு. சத்தம் ஒரு ஆன்சர் எதுவுமே இல்லை. அப்படியே வந்துட்டு வெளியே வந்து பார்க்குறாரு. பார்த்தா டோர்லாம் லாக் பண்ணி தான் இருக்குது. டோரும் லாக் பண்ணி தான் இருக்குது. இவன் எங்கேயுமே காணோம் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு டக்குன்னு உங்களோட அம்மா சொன்னது ஞாபகம் வருது. மழையில் நனைஞ்சிட போகிறா, அவளுக்கு உடம்பு சரியில்லாமல் போய்ட்டு ரொம்ப சிவியராக போய்டும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அது வேறு அவருக்கு ஞாபகம் வரும். இடி வேறு பயங்கரமாக அடிச்சது, எங்கே போனான்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டவுட்டில் தான் மேலே மொட்டை மாடிக்கு வந்திருப்பார். ஸோ ஓடி வந்து பார்த்தா நீங்கள் அங்கேயும் வாங்கி கிடக்குறீங்க. அவ்வளோதான், நல்லா சகன்னு நினச்சிருப்பீங்க. ஜெக்கிக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. டக்குன்னு ஒரு செகண்ட் ரொம்ப பயந்துட்டாரு. ஏன்னா இடி வேறு அடிச்சிச்சு, நீங்கள் வேறு மேலே நின்றுருக்குறீங்க. ஸோ கீழே துணியெல்லாம் அந்த பக்கம் போட்டு வச்சுருக்கீங்க ஸ்டெப்பில். ஸோ துணி எடுக்க வந்திருக்கீங்கிறது புரியுது. ஆனால் துணி எடுத்துகிட்டு கீழே வராமல் மழையில் நின்றுக்கிட்டீங்களா, இல்லை நீங்கள் வந்துட்டு அதாவது வேணே மழையில் நினைச்சிங்களா, இல்லை துணி எடுக்க வரும்போது இந்த மாதிரி ஏதாவது இடிச்சு ஏதாவது ஆயிடுச்சா என்னன்னே தெரியல. ஆனால் இடி இடிச்சங்காட்டிக்கு அவர் ரொம்ப பயந்துட்டு அங்கே இருந்து உங்களை சீக்கிரமாக தூக்கிட்டு கீழே ஓடி வராரு. ஓடி வந்து கார் சாப்பி வேறு இருட்டில் தேடினா கிடைக்கவே மாட்டேங்குது. அப்படியே வந்துட்டு உங்களை சோஃபாவில் அப்படியே படுக்க வச்சுட்டு மேலே ஓடி போய்ட்டு கீழே விழுந்த ஃபோனை தேடி பிடிச்சி எடுத்து அதுக்கப்புறம் டார்ச் ஆன் பண்ணி அதுக்கப்புறமா வந்துட்டு சாவி ஒரு வழியாக கண்டுபிடிச்சி மறுபடியும் உங்களை வந்து தூக்கிட்டு போயிட்டு காரில் போட்டு ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போகிறாரு. இன்னும் கரண்ட்டே வரல. ஸோ நல்ல மழை அப்படிங்கிறதுனால அங்கங்கே நிறையா தண்ணி ரொம்ப ரோட்லலாம் போகும்ல. ஸோ வண்டியெல்லாம் விட மாட்டுறாங்க. சரி ஓகே, நம்மள தானே விட மாட்டாங்க, ஆம்புலன்ஸ்க்காக கால் பண்ணலான்னு சொல்லிட்டு ஆம்புலன்ஸ் கால் பண்ணால், இல்லை தம்பி இங்கே ரொம்ப மழை வரதுனால எங்களாலேயும் வண்டி எடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஸோ அந்த டிராஃபிக் போலீஸ் அதுக்கப்புறம் நிறைய பேர் ரூட்டெல்லாம் வேறு பக்கம் போகணுன்னு சொல்கிறாங்களா, அவங்கக்கிட்டேயே என் ஒய்ஃப் இந்த மாதிரி மயங்கி வந்துட்டாங்க, ப்ளீஸுங்க கொஞ்சம் ஹாஸ்பிட்டல் வரைக்கும் போகணும் அப்படின்னு சொல்லவும், என்னப்பா ஆளாளுக்கு வரவங்களும் இதே சொல்லிட்டு இருக்கிறீங்க, இந்த வழியாக போனால் ரொம்ப ஆபத்து, தண்ணி ரொம்ப அதிகமாக போயிட்டுருக்கு, கார் அடிச்சுட்டு போயிட்டா என்ன பண்ணுவீங்க, நல்லதுக்கு தான் சொல்கிறேன், ஆனால் யாருமே கேட்க மாட்டேங்கிறீங்க, உங்கள் விருப்பம், இதுக்கு மேலே இதில் போயிட்டு ஏதாவது பிரச்சனைனா எங்களை குறை சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் அலோவ் பண்ணிடுறாங்க போகிறதுக்கு. ஜெகே வந்துட்டு விட்டதே போதுண்டா சாமின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபாஸ்ட்டாக வண்டி ஓட்டிகிட்டு வராரு. அவங்க சொன்ன மாதிரியே அந்த இடம் ஃபுல்லாக ரொம்பவே வெள்ளம்லாம் வரும்ல. ஸோ அந்த மாதிரி தான் அரை காருக்கு தண்ணிக்கிட்ட வர மாதிரி இருக்குது ஒரு பிளேஸில். அந்த இடத்த தாண்டி தான் போகணும். ஆனால் அதை தாண்டி போகிறப்போ சடனாக தண்ணி அடிச்சுட்டு போயிட்டா கூட ஒன்றுமே ஆச்சரியப்படுறதுக்கு எதுவும் இல்லை. ஏன்னா அப்படியே அங்கே தண்ணி வந்துட்டு போய்கிட்டு இருக்குது. அப்படியே காரை அதாவது அந்த பிளேஸ்க்கும் எங்களோட கார் நிற்கிறதுக்கும் ஒரு 20-30 அடி கேப் இருக்கும். ஸோ அவ்வளோ தூரத்தில் நின்றுட்டு அப்படி பார்த்துட்டு இருக்காரு தண்ணி எந்த சைடுலேருந்து எங்கே வருதுன்னு. கொஞ்சம் வழியாக அதெல்லாம் பார்த்து கொஞ்சம் அனலைஸ் பண்ணிக்கிட்டாரு. ஒரு ஃபியூ செகண்ட்க்கு வந்துட்டு தண்ணி கொஞ்சம் கம்மியாக, அந்த ஃப்ளோ வந்துட்டு கம்மியாகுது. அதுக்கப்புறம் ஃபியூ செகண்ட் தண்ணி கொஞ்சம் அதிகமாக வருது. ஒரு 5 நிமிஷம் அதை நின்று பொறுமையாக பார்த்துருப்பாரு. அதுக்கப்புறமா சடனாக காரை வந்துட்டு எடுத்து ஸ்பீட் வந்துட்டு 100ல் வச்சு ஃபுல்லாக வந்துட்டு ரைஸ் பண்ணிடுறாரு. ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் அந்த ஒரு சின்ன ஃப்ளோ வந்துட்டு கம்மியாகும் பார்த்தீங்களா, அந்த செகண்டில் கார் வந்துட்டு அந்த இடத்த தாண்டிடுது. ஜெகே கூட வந்த காருங்கெல்லாம் வந்து நின்று அப்படியே ஷாக்காக பார்க்குறாங்க, இவன் என்ன பண்ணிட்டுருக்கான்னு, அடிச்சுட்டு போயிடும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பயந்து நின்றுருந்துருப்பாங்க. பட் ஜெகே இந்த மாதிரி பண்ணவும் அவங்களுக்குலாம் ஷாக்கு, எப்படிரா இவன் போனான் அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்ருக்காங்க. பட் ஜெகே ஒரு வழியாக அந்த இடத்த கிராஸ் பண்ணிட்டாரு. இதுக்கப்புறம் எந்த பிரச்சனையும் இல்லை, தண்ணி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தான் இருக்கும், போயிடலாம் ஹாஸ்பிட்டலுக்கு. அங்கேருந்து கொஞ்சம் தான் ஹாஸ்பிட்டல், அவரோட வழியாக ஹாஸ்பிட்டலுக்கு ரீச் ஆகிடுறாரு. ஸோ வர வழியெல்லாம் அவங்கள வந்துட்டு ஒரு கையில் போட்டு தட்டிகிட்டே இருக்காரு, வாங்கி நேர்ந்துருன்னு சொல்லிட்டு. நீங்கள் மயக்கமே தெளிகிற மாதிரி இல்லை, அவர் ரொம்ப பயந்து போயிட்டு கார் ஓட்டிகிட்டு வந்திருப்பாரு. ஸோ ஹாஸ்பிட்டல் வந்ததுமே உங்களை அப்படியே காரை ஸ்டாப் பண்ணிட்டு தூக்கிட்டு உள்ளே ஓடுறாரு. அந்த ஹாஸ்பிட்டலில் வந்துட்டு ஆல்ரெடி ரொம்ப ரஷ்ஷாக வேறு இருக்குது. எல்லோரும் நிறைய பேர் இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட்டுக்காக வந்திருக்காங்க. இன்றைக்கின்னு பார்த்து கூட்டம். அவங்களும் வந்துட்டு முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்தையும் பார்க்குறாங்க. ஸோ ஜெகே வந்துட்டு அவசரப்படுறாரு, ப்ளீஸ் கொஞ்சம் சீக்கிரம் பாருங்கள், இடி இடிச்சது, என் ஒய்ஃப் மேலே மொட்டை மாடிலேருந்து மயங்கி கிடந்தா அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாரு. இடி இடிச்சதா அப்படின்னு சொல்லிட்டு இதை கேட்டுட்டு எல்லாரும் போயிட்டு பதறி ஓடி வந்து உங்களை கூப்பிட்டு போயிட்டு படுக்க வச்சு செக் பண்ணுறாங்க. ஸோ இங்கே ஜெகேக்கு ரொம்ப பதட்டமாக இருக்குது, ரொம்ப பயந்துகிட்டே இருக்காரு. அப்போ அந்த டாக்டர் வந்துட்டு செக் பண்ணி பார்த்துட்டு ஒரு 1/4 மணி நேரம் கழிச்சு வந்து சொல்லிடுறாங்க, இது பாருங்கள் அவங்களுக்கு உயிர்காலம் எந்த பிரச்சனையும் இல்லை, ஆனால் ரொம்ப ஜுரம் அடிக்குது, ரொம்ப மழையில் நினச்சிட்டாங்க. அதுவும் இல்லாமல் அந்த இடி இடிச்சதுன்னு சொன்னீங்கல்ல, மேபி அந்த டைமில் அவங்க மழையில் நினச்சிட்டு இருந்தங்காட்டிக்கும் ஸோ ஒரு மாதிரி அவங்க ஷாக் ஆகிருப்பாங்க. ஸோ அந்த மயக்கத்தில் தான் இருக்காங்க. இன்னும் மயக்கம் தெரியல, கொஞ்ச நேரத்தில் மயக்கம் தெரிஞ்சிடும், ஓகேவா. அண்ட் ஜுரம் ரொம்ப அடிக்குது, அதுவும் இல்லாமல் அவங்களுக்கு வீசிங் ப்ராப்ளம் வேறு இருக்குதுன்னு நினைக்கிறேன், கொஞ்சம் பார்த்து கவனமாக தானே இருந்திருக்கணும், எதுக்கு மழையில் நினைய விட்டீங்கன்னு கேட்குறாங்க. ஸோ அவர் இல்லை நான் வரத்துக்குள்ளே போயிட்டா அப்படின்னு சொல்கிறாரு. என்ன நீங்கள் வரத்துக்குள்ளே போயிட்டான்னு நீங்கள் தானே பார்த்து கவனமாக பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் போகிறாங்க. இப்போது அப்படிதான் ஒரு 25 மினிட்ஸ் கழிச்சு நீங்கள் கண்ணு திறக்கிறீங்க. ஸோ ஜேகே வந்துட்டு என்ன நினச்சிட்டாருன்னா, நீங்கள் வந்துட்டு துணி எடுக்க போயிருந்துருப்பீங்க, அப்போ
அப்போ கரெக்டாக இடியச்சங்க அடிக்க பயந்து போயிட்டு மயங்கி விழுந்துட்டீங்க அப்படி தான் நினச்சிருப்பாரு. நீங்கள் வேணா ஆடினதெல்லாம் அவருக்கு தெரியாது. அப்படி வந்து பார்க்குறாரு. ஸோ நீங்கள் மயக்கம் தெளிச்சு அப்படியே படுத்துட்டு இருக்கிறீங்க. அப்போ அவரும் வந்துட்டு உங்கள் கையை பிடிச்சிட்டு ஓகேவா அப்படின்னு கேட்குறாரு. ஸோ அப்படியே உங்கள் கையை பிடிச்சிட்டு பேசிகிட்டு இருக்கிறப்போ ஸோ நீங்களும் வந்துட்டு எப்படி இங்கே கூப்பிட்டு வந்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. அதெல்லாம் இருக்கட்டும், உங்களுக்கு இப்போ எப்படி இருக்குது ஓகேவா, ரொம்ப ஜுரம் அடிக்குது, கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கோ, பேசாத தூங்கு அப்படிங்கிறாரு. ஆனால் நீங்கள் சும்மா அவர்கிட்ட கேள்வி மேலே கேள்வி கேட்டுக்கிறீங்க. எப்படிங்க வந்தோம், எனக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மாற்றி மாற்றி கேள்வி கேட்கவும் கரெக்டாக உங்களுக்கு ஆல்ரெடி வீசிங் ப்ராப்ளம் இருக்கா. ஸோ ஒரு மாதிரி அது வேறு ஒரு மாதிரி வர ஆரம்பிச்சிருது. ஸோ மூச்சே விட முடியல. மறுபடியும் ஜேகே பயந்து போயிட்டு டாக்டர்னு கத்துறாரு. ஸோ டாக்டரும் வந்து பார்த்துட்டு என்னாச்சுன்னு சொல்லிட்டு மறுபடியும் வீசிங் வேறு வந்துருச்சா அப்படி மூச்சு இழுக்குது உங்களுக்கு. திரும்ப ஜேகேவை வெளியே போக சொல்கிறாங்க. ஆனால் போக மாட்டேங்கிறாரு. சரி ஓகே ஓரமாவது நில்லுங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணுறாங்க. நீங்கள் மூச்சுலேயே ரொம்ப கஷ்டப்படுறீங்க. ஒரு கட்டத்தில் அந்த மானிட்டரில் வந்துட்டு பல்ஸ் ரேட்டே காட்ட மாட்டேங்குது, ஹார்ட் பீட்டும் காட்ட மாட்டேங்குது. ஜெகேக்குன்னா கண்ணில் அவ்வளோ அழுதுகிட்டே இருக்காரு. அப்படியே பயந்து போய் அரண்டு போய் மனுஷன் வந்துட்டு எப்படி சொல்கிறது, அவர் உடம்பு மட்டும் தான் அங்கே இருக்குது, உயிரே இல்லாமல் மூச்சே இல்லாத வைக்கிற மாதிரி நின்றுருக்காரு. அப்புறமா அந்த அயன் பாக்ஸ் மாதிரி இதை வச்சு சிபிஆர் கொடுப்பாங்க. சிபிஆர் என்னன்னு தெரியல, அயன் பாக்ஸ் மாதிரி இதை வச்சு இப்படி எடுப்பாங்கள்ல. ஸோ அந்த மாதிரியெல்லாம் பண்ணுறாங்க. அப்படியே தூக்கி போடுது. அதெல்லாம் அவரால் பார்க்கவே முடியல. அப்படியே ரொம்ப அழுது போய் மனசை உடஞ்சி போய் நிற்கிறாரு. ஏன்னா நல்லா பார்த்த பொண்ணு திடீர்னு இந்த மாதிரி கிடந்தா எப்படி இருக்கும், யார் தான் அக்செப்ட் பண்ணிப்பா. அவரால் அதை ஏற்றுக்கவே முடியல. அவ்வளோ அப்படியே வந்துட்டு உடஞ்சி போன மாதிரி நிற்கிறாரு. ஒரு வழியாக ரொம்ப நேரத்துக்கு அப்புறமா உங்களுக்கு சிபிஆர்லாம் கொடுத்ததுக்கப்புறம் ஹார்ட் பீட்டும் வந்துடுது. என்னன்னு தெரியல, வீசிங் தான் வந்திருக்கும். ஆனால் இந்த மாதிரி ஃபுல்லாக ஸ்டாப் ஆகினங்காட்டிக்கு யாருக்கும் புரியல என்னாச்சு அப்படிங்கிறதே. ஆனால் இப்போ கொஞ்சம் பல்ஸ் எல்லாம் வந்துடுச்சு, ஹார்ட் பீட்டும் வந்துடுச்சு. அதுக்கப்புறம் தான் ஜேகேக்கு உயிர் வந்த மாதிரி இருக்குது. அப்படியே ஒரு ஷாக்காக உங்களே பார்த்துட்டே இருக்காரு. ஒரு மாதிரி பயத்தோடு தான் இப்போ தான் கொஞ்சம் நார்மல் ஆகுறீங்க. ஸோ டாக்டர்ஸும் வந்துட்டு அவங்கக்கிட்ட இது இப்போதைக்கு பேச வேணாம், கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்க விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜேகேவை வெளியே வர சொல்லிடுறாங்க. ஸோ ஒரு நர்ஸ் மட்டும் உங்களை வந்துட்டு மானிட்டர் பண்ணுறதுக்காக அங்கேயே இருக்காங்க. இப்படியே தான் ஒரு 2-3 டேஸ்க்கு மேலே ஹாஸ்பிட்டல்லே தான் இருந்திருப்பீங்க. அடிக்கடி வீசிங் வேறு வந்துடும். ஸோ ஜேகே நான் படுபட்டிருப்பாரு. நல்லாவே இருப்பீங்க. சடனாக வீசிங் வரும். ஆனால் ஜுரம் மட்டும் வந்துட்டு குறையவே இல்லை. ஜுரத்தோடய வீசிங் வரதுனால ரொம்பவே நீங்களும் ஸ்ட்ரகிள் பண்ணுறீங்க. உங்களுக்கு சுத்தமாக முடியல. இப்படி கஷ்டப்படுறதுக்கு செத்தா கூட பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரியெல்லாம் கூட சொல்லுவீங்க. ஸோ ஜேகேக்கு செம்ம டென்ஷன் ஆகிடும். ஒன்றுமே இல்லாத சின்ன பிரச்சனைக்கெல்லாம் இதுக்கு நீ இந்தளவுக்கு பேசுகிற அப்படின்னு சொல்லிட்டு கோவப்படுவார். ஸோ நீங்கள் அதுக்கப்புறம் வாய் முடிப்பீங்க. இப்படி தான் ஒரு 1 வீக் ஆகிடுது ஹாஸ்பிட்டல்லேருந்து டிஸ்சார்ஜ் பண்ணுறதுக்கே. ஸோ ஜேகே வந்துட்டு உங்களோட பேரண்ட்டுக்கு சொல்லவே இல்லை. சொன்னால் அவங்க கொஞ்சம் பயப்படுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலை. சரி அதுக்கப்புறம் சொல்லிக்கலாம் விட்டுருப்பாரு. ஆஃப்டர் 1 வீக் கழிச்சு டிஸ்சார்ஜ் பண்ணிவிட்டு வீட்டுக்கு கூப்பிட்டு போகிறாரு. ஸோ பார்த்து தான் கூப்பிட்டு போகிறாரு. ஸோ நீங்களும் ரொம்பவே வீக்காக தான் இருக்கீங்க. அப்படியே வீட்டுக்கு கொண்டு போயிட்டு உங்களை ஹாலில் உட்கார வச்சுட்டு ஸோ அவர் போயிட்டு கிச்சனில் ஃபுட்டெல்லாம் குக் பண்ணுறாங்க. ஏன்னா ஹாஸ்பிட்டல் ஃபுட்டு தானே கொடுத்துருப்பாங்க. இவ்வளோ நாளாக ஒழுங்காக சாப்பிட்ருக்க மாட்டீங்க. அதனால் அவரே உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஃபுட்டெல்லாம் வந்துட்டு ப்ரிப்பேர் பண்ணி கொண்டு வந்து கொடுக்குறாரு. ஸோ நீங்களும் வந்துட்டு சாப்பிட முடியாமல் தான் சாப்பிட்றீங்க. பட் அவர் ஊட்டி விடுறதுனால ஃபுல்லாக சாப்பிட்டுக்கிறீங்க. இந்த மாதிரி தான் வீட்லேயும் வந்துட்டு 2-3 நாள் வந்துட்டு பார்த்து கவனிச்சிருந்துருப்பாரு. இப்போ நீங்கள் கொஞ்சம் ஓகே தான், நல்லா இருக்கீங்க. இப்போ நீங்களே போய்ட்டு சமைக்கலாம் ஆரம்பிச்சிருப்பீங்க. இப்படி தான் ஒரு 1 டே வந்துட்டு போயிருந்துருக்கும். ஓகேவா? ஸோ ஜேகேவும் வந்துட்டு நீ ஓகே தானே நான் ஆஃபீஸ் போட்டா அப்படிங்கிறாரு. போங்க, எனக்கு ஓகே தான், நல்லா தான் இருக்கேன் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. சரி ஓகே அப்படின்னா ஓகே தான். அண்ட் காலையில் நான் எழுப்பி விட்டு நான் ஆஃபீஸ் போகணும் அப்படிங்கிறாரு. நீங்களும் அலாரம் வச்சுக்கலாம் அப்படிங்கிறீங்க. நான் என்ன சொல்கிறேன் உனக்கு புரியலையா அப்படின்னு அவர் கேட்குறாரு. நீங்கள் எழுப்பி விட சொன்னீங்கள்ல, அதான் அலாரம் வச்சுக்கலாம் அப்படிங்கிறீங்க. அன்றைக்கி என்ன சொன்னேன் அப்படிங்கிறாரு. அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாரத்துக்கு மேலாச்சா அவங்களுக்கு ஞாபகமே இல்லை. ஸோ அந்த மனுஷனை மறக்கலை போல். அன்றைக்கி என்னை எப்படி எழுப்பணியோ அதே மாதிரி தான் இனி ரெகுலராக எழுப்பணும், ஓகேவா? அப்போ தான் நான் எழுந்திருப்பேன் அப்படின்னு சொல்கிறாரு. நீங்களும் போச்சுடா, இவன் அதை மட்டும் மறக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகே, ஆனால் நீங்கள் கண்ணை முழிக்கவே கூடாது, தூங்கிட்டு தான் இருக்கணும் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. கண்டிப்பாக நீ அந்த ப்ராசஸ் எல்லாம் முடிக்க வரைக்கும் நான் தூங்கிட்டே தான் இருப்பேன் அப்படின்னு சொல்கிறாரு. சரி ஓகே ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் நைட்டு தூங்கியிருப்பீங்க. ஸோ 2 பேரும் இப்படி தான் பேசிகிட்டே தூங்கிட்டீங்க. ஸோ மார்னிங் விடியுது. நீங்கள் ஃபஸ்ட்டு எழுந்திச்சிட்டீங்க. அலாரம் அடித்ததும் நீங்கள் எழுந்திச்சிட்டீங்க. அவருக்கு அந்த சத்தம் கேட்டிருக்கோம். ஆனால் வேணுக்குன்னே அவர் வந்துட்டு கண்ணை மூடி படுத்துட்ருக்காரு. பட் நீங்கள் அவர் கேட்ட மாதிரிலாம் பண்ணலை. அமைதியாக நீங்கள் பாட்டுக்கு போகிறீங்க வரீங்க. அவரும் பார்க்குறாரு, என்ன வரா எழுப்ப மாட்டேங்கிறா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாரு. தூங்குற மாதிரி ஆக்ட் பண்ணிகிட்ருக்காரு. நீங்களும் எவ்வளோ நேரம் நீ இந்த மாதிரி பண்ணுற நானும் பார்க்குறேன், எப்படினாலும் நீ ஆஃபீஸ் வச்சு போய் தான் ஆகணும்னு சொல்லிட்டு 8 மணி வரைக்கும் எழுப்பவே இல்லை. அவரும்
பார்க்குறேன், இன்னைக்கு நீ எழுப்பாமல் நான் எந்திரிக்க போகிறதே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் வீம்புக்கரே பண்ணிட்டு இருக்கிறீங்க. மணி 8:30 ஆகுது. 9:30க்கு இங்கேருந்து கிளம்பினா தான் 10 o'clock ஆஃபீஸ் போக முடியும். ஸோ இன்னும் 1 மணி நேரம் தான் இருக்குது. இவர் கிளம்புறதுக்கு ரொம்ப லேட் பண்ணுவார் குளிச்சு வரதுக்கு. நீங்களும் பார்க்குறீங்க, பார்த்தா எந்திரிக்கவே இல்லை. சரி ஓகேன்ட்டு நீங்கள் குக்கெல்லாம் பண்ணி முடிச்சிட்டீங்க ஓகேவா. மேலே போயிட்டு அலாரம் இருக்குல்ல, ஸோ அதை எடுத்து அவர் காதுக்கிட்டே வைக்கிறீங்க. ஆனாலும் அந்த மனுஷன் எந்திரிக்கவே இல்லை. வேணுக்குனே, அதாவது தூங்குறவங்கள வந்துட்டு எழுப்பிடலாம், தூங்குற மாதிரி நடிக்கிறவங்களை எழுப்ப முடியாதுல்ல, அப்படி தான் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ நீங்களும் ஏதேதோ பண்ணி பார்க்குறீங்க. ஃபோனில் நல்ல ஒரு ஃபோக் சாங்காக போட்டு அவர் காதுக்கிட்ட வைக்கிறீங்க, ஃபுல் வால்யூம் சவுண்டில் வச்சு. ஆனாலும் அவர் எந்திரிக்கவே இல்லை. என்ன வேணும்னே பண்ணுறானா? ஐயோ, தெரியாதனமாக அன்றைக்கி நான் அப்படி பண்ணிட்டேன், இப்போ பாரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எந்திரிங்க, டைம் ஆச்சு, ஆஃபீஸ் போகணும்ல, மணி 8:30 ஆகிடுச்சு அப்படிங்கிறீங்க. அவர் கொஞ்சம் கூட அசையவே இல்லை. ஸோ அவங்களுக்கே புரிஞ்சிச்சு மணி 8:45 ஆயிடுச்சு. ஸோ அவர் எந்திரிச்சு குளிச்சு கிளம்புறதுக்கு எப்படி லேட் ஆகிடும் அப்படின்னு புரிஞ்சதுக்கப்புறமா, அதுவும் இல்லாமல் அவரை நீங்கள் கொடுக்க வேண்டியது கொடுக்காம எந்திரிக்க மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு புரிஞ்சுக்கிட்டு நீங்களே திரும்ப அன்றைக்கி என்ன பண்ணீங்களோ அதே மாதிரி அவரோட கண்ணுகளை மாற்றி மாற்றி ஒரு 4-5 தடவை கிஸ் பண்ணுறீங்க. ஸோ அப்போ தான் மனசுக்கு வந்துட்டு ஒரு சின்ன ஸ்மைலே வருது, அப்படிவா வலிக்கு அப்படிங்கிற மாதிரி. ஸோ நீங்கள் கிஸ் பண்ணி முடிச்சுட்டு ஒரே வட்டமாக ஓடிடுறீங்க. ஸோ ரொம்ப ஷை ஆகிடுச்சு உங்களுக்கு. அதனால் நீங்கள் ஓடினதுமே அவர் கண்ணை முடிச்சு எழுந்து பார்க்குறாரு. மின்னல் மாதிரி ஆள் மறைஞ்சிட்டிங்க, அடிப்பாவே ஓடிட்டியா, அதனாலும் நல்லா தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுட்டு எந்திரிச்சு போயிட்டு குளிச்சுட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு கீழே வராரு. ஸோ நீங்களும் வந்துட்டு ஃபுட்டு லஞ்ச் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி அவருக்கு பேக் பண்ணி எடுத்து வச்சிடுறீங்க. ஸோ அவரும் வந்து சாப்பிட்டுட்டு உங்களுக்கு பாய் சொல்லிட்டு ஹக் பண்ணிட்டு 2 பேரும், அதாவது பாய் சொல்லிட்டு கிளம்பிடுறாரு. இப்போ அப்படி தான் டைம் ஸ்கிப் ஆகுது. நீங்கள் வீட்டில் சும்மா போர் அடிக்கும், ஃபோன் பார்ப்பீங்க, டிவி பார்ப்பீங்க, அதுக்கப்புறம் ஏதாவது ஹோம் ஒர்க், அதாவது ஹவுஸ் ஒர்க் ஏதாவது இருந்தால் செய்வீங்க. இந்த மாதிரி தான் பண்ணிகிட்ருப்பீங்களா? இப்போ அப்படியே தான் ஒரு ஆஃப்டர்நூன் ஆகிருக்கும். செக்கியும் வந்துட்டு உங்கள்கிட்ட ஹாஸ்பிட்டலில் நிறைய டைம் கேட்டிருப்பாரு, என்னாச்சு அன்னைக்கு ட்ரெஸ் எடுக்க போய் தான் விழுந்துட்டியா, இல்லை இடிச்சு பயந்துட்டியா, என்னாச்சு ஃபுல்லாக நினைஞ்சு போயிட அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாரு. நீங்கள் எதுவுமே சொல்லியிருக்க மாட்டீங்க. இல்லை எனக்கு தெரியல, நான் ட்ரெஸ் எடுக்க மட்டும் தான் போனேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பீங்க. ஏன்னா மழையில் நினைஞ்சேன்னு சொன்னால் ஏதாவது திட்டுவாங்களோன்னு பயந்துட்டு நீங்கள் சொல்லியிருக்க மாட்டீங்க. ஆனாலும் ஜிகேக்கு வந்துட்டு ஒரு மாதிரி டவுட் ஆகிருக்கும். லஞ்ச் சாப்பிட்டு இருக்கிறப்ப தான் அவருக்கு அது மாதிரி தோணும். அவள் அம்மா அன்றைக்கே சொன்னாங்க அவளுக்கு மழைனா பிடிக்கும், ஆனால் ஒத்துக்காது, அவள் சொன்னால் கேட்க மாட்டான்னு நினச்சிடுவானே, ஒருவேளை நினச்சிருப்பாளா வேணும்னே. இல்லை அதான் துணி எடுக்க தானே போனான், துணி தான் கீழே கிடந்துச்சில அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சா. இது துணி எடுக்க போயிருந்தா, எடுக்கிறப்போ மயங்கி விழுந்திருந்தா, துணியும் அவகிட்ட தானே இருந்திருக்கணும், துணி ஒரு பக்கம் அவர் பக்கம் கிடக்குறாங்க, துணி நினைல அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு டவுட் ஆகிட்டு அங்கே வந்துட்டு கேமரா இருக்கும் ஓகேவா. ஸோ மொட்டை மாடியில் கேமரா இருக்கும், அப்புறம் ஹாலில் ஒரு கேமரா, அப்புறம் வீட்டுக்கு முன்னாடி அந்த பால்கனியில் ஒரு கேமரா, அந்த மாதிரி இருக்கும். ஸோ அந்த கேமராவில் வந்துட்டு மொபைலை கனெக்ட் பண்ணி தான் இருக்கும். அவரும் வந்துட்டு பார்க்குறாரு. ஸோ ஃபோன் எடுத்து அந்த கேமரா இதை ஆன் பண்ணிவிட்டு அன்றைக்கி டேட்டு டைமெல்லாம் வச்சு பார்க்குறாரு. பார்த்தா 1/2 மணி நேரமாக நீங்கள் அந்த மலையில் டான்ஸு பாட்டுனா பாட்டு, ஆக்சுவலாக அது வாய்ஸும் சேர்ந்து ரெக்கார்ட் ஆகும். ஸோ என்னென்னமோ பண்ணி வச்சுருக்கீங்க. அப்போ வந்துட்டு அவருக்கு என்ன பண்ணுறதே தெரியல. ஆக்சுவலாக லைட்டாக கோவம் வரும், ஆனால் நீங்கள் க்யூட்டாக டான்ஸ் ஆடிட்டு ரொம்ப ஹாப்பியாக என்ஜாய் பண்ணிவிட்டு பாட்டு பாடிட்டு இருப்பீங்களா, அது அவருக்கு ரொம்ப க்யூட்டாக இருக்குது. ரொம்ப ஹாப்பியாக இருக்கிறத பார்த்தா அவரும் ஹாப்பி தானே. ஸோ அப்படியே சிரிச்சிட்டு பார்த்துட்டு இருந்திருப்பார். அப்போது கரெக்டாக லைட்டாக மின்னல் வந்திருக்கும், நீங்கள் அதை பார்த்துருப்பீங்க, அதுவும் அதில் ரெக்கார்ட் ஆகிருக்கும். பார்த்துட்டு மின்னல் வந்து இடி வரும்னு தெரியும்ல, எஞ்சி ஓடி வரணும்ல, ஆனால் வராமல் திரும்ப மின்னல் இடிக்குதுன்னு சொல்லிட்டு பாட்டு பாடிட்டு ஒரு மாதிரி இன்னும் நல்லா டான்ஸ் ஆடிருப்பீங்க. அப்போ தான் அந்த பெரிய இடி இடிச்சிருக்கும். ஸோ அப்போ தான் நீங்களும் ஒரு மாதிரி பயந்து மயங்கி அங்கேயே விழுந்திருப்பீங்க. நீங்கள் மயங்கி விழுந்தது கூட பிரச்சனை இல்லை, அந்த பக்கம் மரம் ஒன்று வந்துட்டு உங்கள் மொட்டை மாடி இருக்குல்ல, ஸோ அந்த அவ்வளோ தூரத்துக்கு ஒரு ஹைட்டில் மரம் இருக்கும். அந்த மரத்தில் தீ பிடிச்சிருக்கு, அதாவது ஃபயர் ஆகிருக்கு வீடு இடித்தப்போ. ஸோ அது வந்துட்டு அந்த கேமராவில் தெரியுது. அதை பார்த்து தான் ஜிகேக்கு செம்ம கோவம், செம்ம ஷாக்கு. அங்கே அதாவது அந்த தீ இடி இருக்குல்ல, ஸோ அது அங்கே இறங்குது நீங்கள் இருக்கிற இடத்துல ஆயிடுச்சு அப்படின்னா என்னத்துக்கு ஆகிறது. ஸோ ஆள் அங்கேயும் ஸ்பாட் அவுட் இல்லை. ஸோ அவ்வளோ கோவம் இருக்குது. ஆஃபீஸ் விட்டு அப்போவே கிளம்பி செம்ம ஃபாஸ்ட்டாக கார் எடுத்துகிட்டு வராரு. காரில் வர அவருக்கு அந்த அன்றைக்கி இவ்வளோ ஸ்ட்ரகிள் பண்ணாருங்க அதெல்லாம் ஞாபகம் வருது. ஏன்னா தண்ணி அப்படி போயிட்டு இருந்திருக்கும். அவர் ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் ஃபுல் ஸ்பீடில் அந்த இடத்த க்ராஸ் பண்ணி வந்திருப்பார். கொஞ்சம் மிஸ் ஆகினா கூட காரோட சேர்த்து 2 பேரையும் அடிச்சிட்டு போயிருந்திருக்கும். யாராலையும் காப்பாற்றலாம் முடியாது அவ்வளோ சீக்கிரம் அந்த மாதிரி மலையில். எல்லாம் அப்படியே ஞாபகம் வருது மனுஷனுக்கு. அவ்வளோ கோவம். எவ்வளோ ஹாப்பியாக காலைல போனாரோ இப்போ அதை விட டபுள் மடங்கு கோவமாக வந்துட்டுருக்காரு. நீங்கள் இது எதுவும் தெரியாமல் வீட்டுக்குள்ளே திரும்ப மேகம் கறக்குது, மின்னல் சிரிக்குதுன்னு பாட்டு போட்டு டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கிறீங்க. நல்லா உங்களுக்கு எப்படி சொல்கிறது, ஜாலி மூடில் இருக்கீங்க ஓகேவா. ஸோ அந்த ஹாஸ்பிட்டல் வைப்பெல்லாம் போயிட்டு அது மாதிரி இந்த டயர்டெல்லாம் போயிடுச்சு, நல்லா இருக்கீங்க. அதனால நல்லா என்ஜாய் பண்ணிவிட்டு டான்ஸ் ஆடிட்டு இருக்கிறீங்க.
கரெக்டாக ஜேகேயும் வீட்டுக்கு வந்து நிறுத்திடுறாரு. காரை நிறுத்திட்டு உள்ளே வந்து பார்த்தா நீங்கள் அந்த பாட்டு போட்டுட்டு டான்ஸ் ஆடுறீங்க. ஆக்சுவலாக அன்றைக்கும் அந்த மாதிரி பாட்டு பாட்டு பாடிட்டு ஆடிட்டு இருந்திருப்பீங்க. இன்றைக்கும் அதே மாதிரி பாட்டு போட்டு கூடவே பாடிட்டு மழை வந்தால் நல்லா இருக்கும்ல இந்த பாட்டு ஆடுறதுக்கு, மறுபடியும் நல்லா டான்ஸ் ஆடிக்கலாம் மழையில் நினச்சிட்டு அப்படின்னு சொல்கிறீங்க பாருங்கள். அவருக்கு ஆல்ரெடி மனசன் கோவத்தில் வர்றாரு. இதில் நீங்கள் இதை வேறு திரும்ப ஞாபகப்படுத்த அவ்வளோதான். அப்படியே செம ஃபாஸ்ட்டாக ஓடி வந்து உங்களை அப்படியே திருப்புறாரு. ஆக்சுவலாக நீங்கள் அந்த பக்கம் திரும்பி டான்ஸ் ஆடிட்டு பேசிக்கிட்டே பாடிட்டு ஆடிட்டு இருந்திருப்பீங்க. ஸோ அப்படியே உங்களை பிடிச்சி டக்குன்னு திருப்புறாரு. வெடுக்குன்னு திருப்போம். நீங்கள் பயந்துடுறீங்க, யார் அது அப்படின்னு சொல்லிட்டு சடனாக. ஏன்னா அது செக்கே வர டைம் கிடையாது. ஸோ இன்றைக்கி ஏர்லியராக வந்திருப்பார். ஸோ அப்படி திருப்போம். நீங்கள் ஷாக்காக பயந்து அப்படி பார்க்குறீங்க. பார்த்தா ஜேகே நீ தானா? நான் பயந்தே போயிட்டேன். நம்ம டான்ஸ் ஆடலாமா அப்படின்னு கேட்குறீங்க. என்ன பாட்டுக்கு அப்படின்னு கேட்குறாரு. மேக்கம் கிடக்குது அந்த பாட்டுக்கு ஆடலாம் அப்படின்னு சொல்கிறீங்க. ஓ அப்போது அன்றைக்கி அந்த பாட்டுக்கு டான்ஸ் ஆடினியா அப்படின்னு கேட்குறாரு. என்னைக்கு அப்படிங்கிறீங்க? பயம் வந்துடுச்சு உங்களுக்கு. எனக்கு ஞாபகம் இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. இல்லை நான் இன்றைக்கி தானே ஆடுறேன் அப்படின்னு சொல்கிறீங்க. அவர் அந்த ஃபோன் எடுத்து காட்டுறாரு. பார்த்தா மேடம்க்கு செம பயம். நீங்கள் அது வந்து நான் சும்மா தான் அப்படின்னு சொல்கிறீங்க. அதான் மின்னல் வந்துச்சுன்னு தெரியுதுல்ல, மின்னல் வந்தால் பின்னாடி இடி இடிக்குன்னு தெரியும்ல, ஏன் உன்னால் அப்போ கூட வர முடியாதா? என்ன நினச்சிட்ருக்க நீ? அங்கே பாரு அந்த மரத்தில் எப்படி வந்துட்டு அந்த இடி இறங்கியிருக்குன்னு பாரு அப்படிங்கிறாரு. அதை நீங்கள் இப்போ தான் பார்க்குறீங்க. செம பயம் ஆயிடுச்சு. அது இல்லாமல் கேட்குற பேச பார்த்தா இன்னும் பயமாக இருக்கு, அவ்வளோ கோவமாக இருக்காரு. ஸோ நீங்கள் அது வந்து நான் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ சொல்ல வரீங்க. ஆனால் அவருக்கு செம்ம கடுப்பாயிடுது. அதுவும் இல்லாமல் இந்த டிவியில் அந்த பாட்டு வேறு மறுபடியும் மேகம் கறக்குதுன்னு பாடிட்டே இருக்கா. அவருக்கு இரிட்டேட் ஆகிட்டு பலார்னு வாங்கி விட்டுறாரு. ஸோ அப்படியே உங்களுக்கு கண்ணை திருகிட்டு போயிருந்துருக்கோம். அவ்வளோ வலி. அப்படி மொத்தனை கீழே சோஃபா மேலே விழுந்துடுறீங்க. ஸோ ஜேகே பலார்னு அடிச்சுட்டு கோவத்தில் அந்த பக்கம் போயிருப்பார் அவரோட ரூமுக்கு. ஸோ நீங்கள் ரொம்ப அழுதுகிட்டே இருக்கீங்க. உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. ஏன்னா அவர் சின்ன சண்டை கூட போட்டதில்லை, என்ன அப்படின்னு சொல்லிட்டு அதட்டி கூட கேட்டது இல்லையா. ஆனால் பலார்னு ஒரு அரை திடீர்னு விழுந்தால் எப்படி இருக்கும்? அதுவும் அவ்வளோ வலிக்குது. அப்படியே காரணத்தில் கை வச்சுக்கிட்டே அழுதுகிட்டே இருக்கீங்க. ஆனால் நம்ம தான் நாட்டியாச்சே. அதுவும் இல்லாமல் கொஞ்சம் குறும்புத்தனம், அதான் சேட்டை பிடிச்சி பொண்ணு. என்ன பண்ணிட்டீங்கன்னா கோவத்தில் என்னையே அடிக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் மேலே போயிட்டு அவர் கூட சண்டை போடலான்னு போகிறீங்க. அவரே கோவத்தில் இருக்கும், நீங்களும் கோவமாக போயிட்டு இப்போ எதுக்கு என்ன அடிச்ச, உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்குறீங்க. அவர் நான் டென்ஷனில் இருக்கேன், அடித்ததுக்கு சாரி, ஆனால் திரும்ப என்கிட்ட எதுவும் பேசாத, கொஞ்ச நேரம் தனியாக விடு அப்படிங்கிறாரு. ஆனால் நீங்கள் அதை எப்படி நான் விட முடியும்? எதுக்கு நீ என்ன அடித்த? நான் என்ன பண்ணேன்னு என்ன அடித்த? உனக்கு என்ன? நான் நினச்சா உனக்கு என்ன அப்படின்னு சொல்லி கேட்டேக்கிறீங்க. அவருக்கு கடுப்பாயிடுச்சு. என்னடி சும்மா என்னன்னு கேட்டுக்கிற? உன் அம்மா அன்றைக்கி தான் சொன்னாங்க. சரி ஓகே கிச்சன்லேருந்து வந்துடுவேன்னு நினச்சி பார்த்தா அங்கே போய்ட்டு அப்படி ஆடிட்டு இவ்வளோ பிரச்சனை பண்ணியிருக்க. உனக்கு என்னென்னு நடந்துச்சுன்னா தெரியுமா? ஹாஸ்பிட்டலில் இங்கேருந்து ஹாஸ்பிட்டலில் உன்னை கூப்பிட்டு போக முடியல. கிட்டத்தட்ட உனக்கு இந்த ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போகிறதுக்கு எனக்கு 3/4 மணி நேரம் ஆச்சு. 1/4 மணி நேரத்தில் போக வேண்டிய ஹாஸ்பிட்டலுக்கு 3/4 மணி நேரம் கழிச்சு தான் போனேன். அதுவும் அந்த இடத்துல எவ்வளோ வெள்ளம் வந்துச்சு தெரியுமா? அதாவது அந்த தண்ணி மழை வந்து தண்ணி இருக்கலாம். ஸோ அந்த வெள்ளை தண்ணி இருக்கலாம். ஸோ அது எவ்வளோ இருந்துச்சு தெரியுமா? விட்டுருந்தா 2 பேரும் காரோட சேர்த்து அடிச்சுட்டு அன்றைக்கி செத்துருப்போம். அவ்வளோ இக்கட்டான நிலைமையில் உன்னை ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போனேன். அங்கே போனால் வீசிங் வருது, ஹார்ட் பீட் பல்ஸ் எல்லாமே ஸ்டாப் ஆகுது. எனக்கு உயிரே இல்லை தெரியுமா? சாவை நான் கண்ணில் பார்த்துட்டு வந்தேன்டி உன்னோட மூலமாக அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கத்துறாரு. ஆனால் நீங்கள் அதெல்லாம் பெருசாக எடுத்துக்காமல் எனக்கு மழையில் நின்று பிடிச்சிருந்துச்சின்னு நினச்சேன், ஆனால் அதுக்காக நீ அடிக்க வேண்டிய அவசியம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு எதிர்த்து பேசுகிறீங்களா? அவ்வளோதான். இருந்த கடுப்பில் மறுபடியும் பலார்னு ஒரு இன்னொரு கண்ணத்தில். ஸோ அந்த 2 கண்ணத்துலேயும் கையை வச்சுக்கிட்டு கீழே வந்து ஹாலில் உட்காந்துக்கிறீங்க. ஓன்னு அழுக தான். என்ன பண்ணுறதுன்னு தெரியல, அழுக மட்டும்தான் முடியும். ஸோ ஜேகேவும் வந்துட்டு மேலேருந்து கதவை சாத்திக்கிறாரு, என் மூஞ்சில் முடிக்காதுன்னு சொல்லிட்டு. நீங்கள் நான் அல்லல்னு அழுகிறீங்க. திரும்பி பார்க்குறீங்க வருவானான்னு, திரும்பி வரவே இல்லை. ஸோ வந்து சமாதானப்படுத்துவாருன்னு பார்த்தா 2-3 நாள் ஆயிடுச்சு, கண்டுக்கவே இல்லை. அவர் பாட்டுக்கு எழுந்திரிக்கிறாரு, கிளம்புறாரு, போகிறாரு, வராரு. நீங்கள் காலையில் கிஸ் பண்ணலான்னு போவீங்க சமாதானப்படுத்துறதுக்காக. ஆனால் அந்த மனுஷன் நீங்கள் எந்திரிக்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு முன்னே எந்திரிச்சு ஓடிடுவார். அப்புறம் எங்கள் தூங்குறதுக்கு அப்புறம் தான் வராரு. ஒரு மாதிரி பேச்சுவார்த்தை இல்லாமல் போயிடுச்சு. இப்படி தான் ஒரு 1 வீக் பாஸ் ஆகிருக்கும். ஸோ நீங்களும் அவர்கிட்ட பேசலான்னு ட்ரை பண்ணுவீங்க. உங்களுக்கு புரிஞ்சிருச்சு அது தப்புங்க மேலே தான். அவருக்கு சொன்னப்போ உங்களுக்கே வந்துட்டு அப்போ புரியல. பட் யோசிச்சு பார்த்தா அவர் அந்த இடத்துல எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பார், எவ்வளோ பயந்துருப்பாருங்கிறது போக போக தான் புரியுது. ஆனால் நீங்கள் புரிஞ்சதுக்கப்புறமா அவர்கிட்ட பேச ட்ரை பண்ணால் அவர் பேச மாட்டேங்கிறாரு, கோச்சிட்டு போயிடுறாரு. இப்படியே 1 வீக் ஆனதுக்கப்புறம் உங்களோட அம்மா சடனாக உங்களை பார்க்க வந்திருக்காங்க. ஸோ அப்போது
நீங்கள் வந்துட்டு உங்களோட அம்மாவுக்கு நல்லா உபசரிப்பு பண்ணுறீங்க. ஆனால் ஜேகே வந்துட்டு உங்களோட அம்மா கிட்ட பேசுகிறாரு, எல்லாமே பண்ணுறாரு. ஆனால் உங்ககிட்ட பேசுறதில்ல. நீங்களும் அவர்கிட்ட பேச ட்ரை பண்ணுறீங்க. இது எல்லாத்தையும் உங்களோட அம்மா வாட்ச் பண்ணுறாங்க. ஸோ அவர் ஆஃபீஸ் போனதுக்கப்புறம் கேட்குறாங்க, என்னாச்சு, என்ன பிரச்சனைன்னு. ஸோ நீங்கள் நடந்ததெல்லாம் சொல்லவும் அவங்களுக்கு செம்ம கடுப்பாயிடுச்சு. ஜேகே வர வரைக்கும் வெயிட் பண்ணுறாங்க. ஸோ ஜேகே வந்ததும் ஜேகே முன்னாடியே உங்களை போட்டு பலார்னு அரைஞ்சிட்றாங்க. அவங்களும் நீங்கள் இதை எதிர்பார்க்கவே இல்லை அம்மா அப்படிங்கிறீங்க. என்னடி அம்மா, ஏற்கனவே உனக்கு என்ன ஆச்சுன்னு தெரியும்ல, அந்த பையனை செய்தின்னு டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கிறியா, உனக்கு மயில் நினைக்கூடான்னு எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வேற உங்களை அடிச்சிட்டாங்களா, உங்களை திருப்பி அடிக்கிறதுக்கு கை ஓங்குறாங்க. ஜேகேக்கு கடுப்பாயிடுச்சு. ஏன்னா எப்படி சொல்கிறது, மற்றவங்க அடிக்கிறத பார்த்தா அவருக்கு பிடிக்காதுல்ல. சொன்னால்தான் உங்களோட அம்மா கையை பிடிச்சிட்டு என்ன பண்ணுறீங்க ஆண்டி, இப்போ எதுக்கு அவளை அடிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. என்னப்பா அவன் உனக்கு என்ன பண்ணியிருக்கா, அன்றைக்கி கொஞ்சம் விட்டுருந்தா அந்த தண்ணியில் அடிச்சிட்டு போயிருக்க மாட்டிங்களா, என்ன நினச்சிட்டு இருக்கா இவ, எல்லாம் இவளோட விளையாட்டு தானா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஸோ அப்போ தான் ஜேகே வந்துட்டு, ஆண்டி அது எங்கள் பிரச்சனை, நாங்கள் பார்த்துக்குறோம், அதுக்காக நீங்கள் அடிக்க வேண்டிய அவசியம் கிடையாது அப்படின்னு சொல்லவும், நீங்கள் அப்படியே குனிஞ்சதால நிமிராமல் கணத்தில் கை வச்சுட்டு நிற்கிறீங்க. ஸோ சடனாக ஜேகே உங்களோட கை அப்படியே பிடிச்சி கை எடுத்து விட்டு அவர் கணத்தில் கை வச்சு பார்க்குறாரு. ஸோ அப்படியே செவந்து போச்சு. அவர் அப்படியே ஃபீல் ஆகுது. ஏன்னா அவர் அன்றைக்கி அடித்தப்போ அந்த மாதிரி தான் ஆகிருக்கும். ஆக்சுவலாக நீங்கள் தூங்கினதுக்கு அப்புறம் வந்து பார்த்துருப்பாரு, தொட்டு பார்த்துருப்பாரு. ஸோ ரொம்ப வீங்கி இருக்கும், கை அப்படி பதிஞ்சிருக்கும். அப்போவும் வந்துட்டு ரொம்ப ஃபீல் பண்ணியிருப்பார். ஸோ நீங்கள் கண்ணை முடிச்சு தான் வந்து பேச மாட்டார், தூங்குறப்ப மட்டும் பார்ப்பாரு, ஓகேவா. ஸோ அந்த மாதிரி தான் இப்போ வந்துட்டு தொட்டு பார்த்துட்டு, ஆண்டி இப்படியா நீங்கள் அடிச்சிருக்கிறது தப்பு தான், ஓகேவா. ஸோ இனிமேல் இந்த மாதிரி பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு வைனி வா அப்படின்னு சொல்லிட்டு உங்களை கூட்டிகிட்டு போயிடுறாரு. நீங்கள் என்னடா இவன் பேசவே மாட்டான், திடீர்னு பேசுகிறான் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறீங்க. பார்த்தா உங்களோட அம்மா, சரிப்பா எனக்கு டைம் ஆகுது கிளம்புறேன் அப்படின்னு சொல்லவும், சரி ஆண்டி அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. அப்போ நீங்கள் சடனாக உங்களோட அம்மாவை அப்படி பின்னாடி திரும்பி பார்க்குறீங்க. அவங்க தம்ஸ்அப் காட்டுறாங்க, ஓகேவா அப்படின்னு சொன்னீங்களா, ஓகே மம்மி அப்படின்னு சொல்கிறீங்க. ஆக்சுவலாக அது 2 பேர்த்தோட பிளான் தான் போல். ஸோ இந்த மாதிரி உங்களோட அம்மா உங்களை அடிக்க அவருக்கோ வந்து உங்க கூட பேசணும் அப்படிங்கிறதுக்காக தான் உங்களோட அம்மா கொடுத்த ஐடியா. ஸோ எல்லாமே சக்ஸஸ் ஆகிடுச்சு. இப்போ கூட்டிகிட்டு போயிட்டு சும்மா சார் வந்துட்டு கொஞ்சம் இருக்காரு. சாரின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. ஸோ நீ தான் அன்றைக்கி அடிச்சல்லப்போ அப்படிங்கிறீங்க. சாரி நான் ரொம்ப பயந்துட்டேன் அப்படிங்கிறாரா. சரி ஓகே நானும் சாரி, இவன் நினைய மாட்டேன் அப்படிங்கிறீங்க. இல்லை உனக்கு மழையில் நினைன்னு தோணுச்சுன்னா ஷவர் ஆன் பண்ணிக்கோ, ஆனால் மழையில் மட்டும் நினையாத அப்படிங்கிறாரா. அப்படியா, அப்போ நம்ம ஷவர் ஆன் பண்ணி நினைலாமா அப்படின்னு கேட்குறீங்க. அப்படிங்கிறாரு. ஸோ 2 பேரும் பாத்ரூமில் போய்ட்டு அந்த ஷவருக்குள்ளே, ஸோ 2-3 ஷவர் நல்லா இருக்கும். ஸோ ஃபுல்லாகவே வந்துட்டு ஆன் பண்ணிக்கிறீங்க. ஸோ ஆன் பண்ணிவிட்டு 2 பேரும் அந்த சாங் இருக்குல்ல, மழை பற்றின சாங்கெலாம் இருக்கும்ல, அந்த மாதிரி சாங்கெல்லாம் போட்டுட்டு 2 பேரும் அங்கேயே டான்ஸ் ஆடிட்டு இருக்கிறீங்க. அது மாதிரி ஜாலியாக ரொமான்டிக்காக ஒருத்தர் கை ஒருத்தர் பிடிச்சிக்கிட்டு ஜாலியாக வந்துட்டு டூயட் சாங் வந்துட்டு ஆடிட்டு இருக்கிறீங்க, ஓகேவா. ஓகே டியர், ஸோ ஹாப்பி எண்டிங். இந்த ஒன் ஷாட் நான் இதோட முடிச்சுக்கிறேன். ரிலேட்டட் ஹாப்பி பர்த்டே டியர். ரொம்ப லேட்டாக போட்டதுக்கு ரொம்ப சாரி. அப்புறம் என்ன, ஸ்டோரி பிடிச்சிருந்தா சொல்லுங்கள். அண்ட் வேறு ஏதாவது ஒன் ஷாட் வேணும்னா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள், கண்டிப்பாக நான் போடுறேன் டியர், ஓகேவா. டாடா மம்மி, சொல்லுங்கள்.